இதெல்லாம் ஒரு ஹனிமூனு, இதுக்கு செலவு வேற எங்க அப்பா பண்றாரு. இதுக்கு வீட்ல இருந்துட்டு போயிருக்கலாமே. நான் சிவாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவர் பாவம். சிவா, சிவா, 7:30 மூக்கி கூப்பிடுதா, திரும்பியே பார்க்க கூடாது. சிவா என்கிட்ட பேச மாட்டீங்களா சிவா? பேசாம தூங்கிடணும், இவட்ட பேச்சே கொடுக்க கூடாது. சிவா, ஒரு நிமிஷம் பாருங்க சிவா. சொல்லு. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சிவா. இந்த நாளும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அன்பா பேசவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க சிவா. சரி சரி விடு. நீங்க எவ்வளவு ஆசையா ஹனிமூனுக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் வீணாக்கிட்டனே சிவா. எல்லாம் முடிஞ்சு பஸ் ஏறும்போது தான் தெரியுது போல. என்ன மன்னிச்சிருங்க சிவா, ப்ளீஸ் சிவா. இனிமே நான் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கவே மாட்டேன். நீங்க சொன்னது சரிதான். மகாராஜன் விட்ட கொடுக்கலன்னா நம்ம கல்யாணம் நடந்திருக்காது, நம்ம காதலும் சேர்ந்திருக்காது. என்னுடைய காதல் நீங்க உண்மை இல்லைன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல சிவா. ஆனா என்ன இருந்தாலும் எங்க அம்மா பேச்ச கேட்டு தானே நான் போனேன். நீங்க தானே எனக்காக தாடியெல்லாம் வச்சு வச்சு அலைஞ்சீங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், இப்பவும் படுத்திட்டு இருக்கேன் சிவா. ஏம்மா தாயே, நீ என்னனாலும் பண்ண, தயவு செஞ்சு அழாத. 4 நாளா உன் அழுகையை பார்த்து பார்த்து மண்டெல்லாம் வெடிச்சு மூளை காது வழியா வந்திருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத முனிஸ். சாரி சிவா. இனிமேல் நாளையில இருந்து சந்தோஷமான முனிச நீங்க பாப்பீங்க. இது நல்லா இல்ல, இந்த அழுகுனிஸ் இது வேண்டாம். சரி சரி, நாளையில இருந்து பார்ப்போம். சாரி சிவா. சிவா என் பக்கத்துல உட்காருங்க, ஒரே சீட்ல இருப்போம். 4 நாள் ஹோட்டல்ல இருக்கும்போது தெரியல, இப்போ இந்த சின்ன சீட்ல இடிச்சுட்டு உட்காரணுமாம. வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம இப்படி ஒண்ணாவே போகணும் சிவா. 8 மணி நேரம் இப்படி இடிச்சு உட்காந்தானே என் பேக் பிஞ்சிருமா. காமெடி பண்ணாதீங்க. எம்மாடி, இந்த சிரிப்பு வர வைக்கிறதுக்கு 5 நாள் ஆயிருக்கு. கடவுளே. திருப்பி எப்ப வருவீங்க சிவா? பொங்கல் லீவுக்கு வருவேன். ஆனா இந்த மாதிரி ஹனிமூன் போற வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. அந்த வீட்டில தான் கிடந்து சாவணும். இனிமே நான் உங்ககிட்ட எப்படி இருக்கேங்கிறத மட்டும் பாருங்க சிவா. நான் ரொம்ப மாறிட்டேன். ஆமா, இந்த குடிக்காரங்கெல்லாம் இதுதான் சொல்லுவாங்களாம், குடிக்க மாட்டேன் திருப்பி அதை தான் செய்வாங்க. இவளும் சொல்றா, பாப்போம். எல்லாரும் வாங்க, இன்னைக்கு ஆடல் பாடல் ப்ரோக்ராம் நம்ம வைக்க போகிறோம்ல. டிக்கெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆளுகளை கூப்பிட்டு வச்சு ஆடணும் பாடணும். இங்கே எல்லாம் மண்ணு கணக்காக நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க போவோம். எடி ஸ்டேஜ் எல்லாம் போட்டாச்சா? எடி செலவுக்கு என்ன பண்ணன? ஸ்டேஜ் எல்லாம் போட்டதுக்கு சான்ஸ்ராணியை வெளியெடுக்கிறதுக்கு எங்கள் அத்தைப்பட்டி 2 லட்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் 1 லட்சம் போட்டிங்க. மீதி 1 லட்சம் மீதி இருந்ததில்ல, அதை நான் அத்தைப்பட்டிகிட்ட கொடுக்கவே இல்லை. அதை தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கை செலவுக்கு காசு வேண்டாமா? என் பேதில போறவள அந்த பாவம் முட்டி அந்த பாட்டி ஏன் பட்டி இப்படி பாடா படுத்துத? ரொம்ப பேசாதங்க இழிச்சக்கா. கடன் தான், அதுக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை நான் கொடுக்க தான் போகிறேன். சும்மா இருங்க, வாங்க மாதிரி ஸ்டேஜை போய் பார்ப்போம். ஏன் தட்டி தானே குட்டிச்சாத்தான் இன்னையில கிளம்பியாச்சா? ஏ பங்குசக்கா, இது என்ன இது கோலம் இது? ஆடல் பாடல்னு சொன்னீங்களாட்டி, ஆடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, அதை கொண்டு போட்டு பூ வச்சு சுடிதார் போட்டிருக்கேன். ஏ கடவுளே, என்ன ஸ்டைலாக வந்திருக்கப்பா. அழகா இருக்கட்டி. சரி, பல்ல காமிச்சது போது வாங்க ஸ்டேஜை போய் பார்ப்போம். எப்படி இருக்கு நம்ம ஸ்டேஜ்? சூப்பரா இருக்கட்டி. மைக்கெல்லாம் வச்சிருக்கிய? எல்லாம் செலவு பண்ணி போட்டிருக்கேங்க்கா. ஆளுவதான் போய் கூட்டு வரணும். எந்த ஆளுவோ வரப்போதோ தெரியல. வா, ஒருத்தரையா போய் சொல்லிட்டு வந்துருவோம், அப்பதான் எல்லாரும் வருவாவ. இந்த உமா பைத்தியக்காரி பேச்சு கட்டி இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு எனக்கு என்னமோ இது சரியா வர மாதிரியே தெரில. ஏ சுந்தரி, நீ ஆபீஸ் லீவ் போட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கியாக்கும் வேலைங்கிற மாதிரி தான். கடைசியில் தட்டை தூக்கிட்டு கோயில தான் போய் உட்கார போகிறோம். சும்மா இருட்டி, நான் வாரத்துல 3 நாள் லீவு போடுவேன், ஆபீஸ்க்கு ஒழுங்கா போயிருவேன். ஓனர் உன்னை சீக்கிரம் சீட்டை கிழிச்சு அனுப்ப போகிறான் பாரு. சரி வாங்க, ஒரு 2-3 ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வருவோம். அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தா நம்மளே ஆடி நம்மளே பாட வேண்டியதான், ஒரு நாயும் பார்க்காது. ஏட்டி, நான் ரொம்ப நடந்தேன்னா அப்புறம் எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுன்னா ஆட முடியாது. ஒரு 2 பேர் யாராவது போய் சொல்லிட்டு வாங்க. சரிக்கா. கீதாக்கா வாங்க போவோம். சான்ஸ்ராணி வாட்டி வாங்கோசே, புருஷன்ட்ட சொன்னியாட்டி இந்த மாதிரி தெருவில் ஆட போறத? இல்லக்கா, அவர் ஒரு கோவப்படாத மனசை பத்திட்டுங்க. இது ஒரு வேலையான்னு சொல்லி சத்தம் போட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? அது இன்னைக்கு எப்படின்னு செஞ்சு பார்த்துடுமே. நானும் மேனேஜர்கிட்ட எதுவும் சொல்லலை, ஏசிட்டு அடப்பாரு. சரி, இவ்வளவு சொல்லுதால இவ்வளோன்னு வந்தாச்சம்மா. என்ன மாடு மேய்க்க போகலையா? ஆள்வெல்லாம் நல்லா கூடி போச்சு, நான் தான் கூட்டாம வச்சிருக்கேன். கூட்டிட வேண்டியதானே? ஏன் மாமன் வெளிநாட்டுக்கு போனோன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு தான் கிடக்கான். நான் போகக்கூடாதுன்றேனே.
எல்லாரும் குடும்பமா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட வேண்டியதானே. ஆமாம் ஆமாம், அவள் பேர் ரோஸு. நான் ஒண்ணு பேசுதேன், நீங்க ஒண்ணு பேசுதியே. ஏ பாட்டியோ, நம்ம ஊர் கிரவுண்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஒரு டிக்கெட்டு 50 ரூபா, உடனே பார்க்க வந்துருங்க. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையம்மா. ஏன் கிளவி 50 ரூபா இல்லாமல் நீ எதுக்கு உசுரோட இருக்க? 2 டிக்கெட் எடுப்பதுக்க. சரிம்மா, வந்துருந்தேன். என்ன சொல்லிட்டு போறா? ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கா, நம்மள கூப்பிட்டு இருக்கா. ஐயோ, இப்பதானே எல்லா பாலையும் வித்துட்டு வந்து இப்போ வந்து கேட்கால. சரியா போச்சு, போங்க. பரவாயில்லையே, எங்க 4-5 பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சோம். ஒரு 6-7 பேர் கிட்ட வந்திருக்காவ. என்ன மைசன் இந்த பக்கம், நீர் யாமியா அந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கிரு. நான் டான்ஸ் பார்க்க வந்திருக்கேன். டான்ஸு நீ சுந்தரிய பார்க்க தானே வந்திருக்க, எனக்கு தெரியும். வாயில மண்ணலி போட்டு குத்திடுவேன். நான் என் பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். நீ பழைய கதையெல்லாம் இழுத்துக்கிட்டு குடும்பத்தில் குழப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் சும்மா அந்த அக்கா கூப்பிட்டாவளேன்னு வந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சொல்லுனுங்கன்னு இந்த ஊருக்கே தெரியுமாப்பா. கையில இருக்கிற கம்பெடுத்து வாயில குத்திவிட, ஒழுங்கா உட்காந்துரு. நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை பேர் இருக்காவோ? 2 4 5 2 4 5 4 எத்தனைன்னு தெரியலையே. டக்குன்னு சுந்தரிட்ட கேட்போம். சுந்தரி, 5 4 எத்தனை? அப்புறம் அந்த நம்பர் கூட ஒரு 50 வந்து இது பண்ணிக்க, பெருக்கி சொல்ல. 5 4 9, 9 கூட 50 பேருக்குன்னா 450. என்கிட்ட வெறும் 450 ரூபாய்க்கு தான் டிக்கெட்டு போயிருக்கா. இந்த ஸ்டேஜெல்லாம் கூட எனக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா சார்? எரிச்சலாக இருக்கப்பா. ஒரு டிக்கெட்டை 100 வச்சு எடுத்துருக்கலாம். இது முத ஷோ தானே, 3 ஷோ போடுவோம் லாட்டி. மொதல் ஷோவே இன்னும் ஆரம்பிக்கல. இந்த வயசானவங்க வேற வெயிலில் வாயை பிளந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இதுவும் மண்டைக்கிட்டே போட்டுட்டு எண்ணெயை உள்ள பிடிச்சி போட்டுருவாவோ. வாய வைக்காத, வா டான்ஸ் ஆரம்பிப்போம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆடல் பாடல் ஆரம்பிக்க போகிறது. நாம் இங்கே பாடாம ஜெயிச்சோமாடா. சும்மா உட்கார்ந்து மண்ணெடுத்தோம். எனக்கு எந்த கவலை இல்ல. நான் தாண்டா இந்த பணத்துக்கு ராசா. தூக்குங்கடா தங்கத்தின் ரோசா. நான் கேட்ட கொடுப்பேன். கேட்கிற வரங்களை கேளுங்கடா. ஆடாம ஜெயிச்சோமாடா. நாம் இங்கே பாடாம ஜெயிச்சோமாடா. வாடாம ரணெடுத்தோம். சும்மா உட்கார்ந்து மண்ணெடுத்தோம். ராமே ஆண்டாலும் ராவணாண்டாலும் எனக்கு எந்த கவலை இல்ல. நான் தாண்டா இந்த பணத்துக்கு ராசா. தூக்குங்கடா தங்கத்தின் ரோசா. நான் கேட்ட கொடுப்பேன். கேட்கிற வரங்களை கேளுங்கடா. ஆடாம ஜெயிச்சோமாடா. நாம் இங்கே பாடாம ஜெயிச்சோமாடா. வாடாம ரணெடுத்தோம். சும்மா உட்கார்ந்து மண்ணெடுத்தோம். ராமே ஆண்டாலும் ராவணாண்டாலும் எனக்கு எந்த கவலை இல்ல. நான் தாண்டா இந்த பணத்துக்கு ராசா. தூக்குங்கடா தங்கத்தின் ரோசா. நான் கேட்ட கொடுப்பேன். கேட்கிற வரங்களை கேளுங்கடா. யாத்தாடி, பாடினதே பாடிட்டு கிடக்கடவோ மண்டவலிக்கு. மைசன் நல்லா தானே இருக்கு, உட்காரு. இது ஒரு ஆட்டம். உன் மூஞ்சில பஞ்சு வச்சிரும், ஓடிரு. ஆட்டம் இனிதே முடிந்தது. இப்ப நல்ல மூச்சு வாங்குது. இதெல்லாம் ஒரு ஆட்டமா? நாங்கெல்லாம் வாலிபத்துல குதிச்சு குதிச்சு துள்ளி துள்ளி எப்படி ஆடுவோம். ஒரே பாட்டை 3 தடவை பாடிட்டு ஆட்டம் முடிஞ்சது, ஊரை ஏமாத்தது அளவோ. இனிமே இவ்வளவு ஆட்டத்துக்கு வரவே கூடாது. இதுக்கு டிவியே போட்டு பாத்துடலாம். இப்படி இல்லாம ஊனரமா இப்படி ரோடோட ஆட ஆரம்பிச்சுட்டாவ. இதை போய் நம்ம மண்டுக்கிட்ட ஐயாக்கிட்ட உடனே சொல்லிடணும். இக்க அடுத்த சோக்கு ரெடியா? இந்த சோக்கே நாக்கு தள்ளுது டி. இதெல்லாம் போதும் டி, நம்ம இதாட்டி வியாபாரம் பண்ணுவோம்.
அதெல்லாம் கிடையாது. நிறைய ரூபா செலவு பண்ணி நான் ஸ்டேஜ் போட்டிருக்கேன். எங்கள் அத்தை பாட்டி வேற முறைச்சு பார்த்துட்டு கிடக்கு. 3 ஷோ வச்சு எப்படியாட்டும் ஒரு 1000 வயது தேத்தி விட்டுருங்க. இது ஸ்டேஜ் போடுறதுக்கு எனக்கு 10,000 ஆச்சு தெரியுங்களா? 10,000 ரூபாயா? கடவுளே, சும்மா தரையில நின்று ஆடி இருக்கலாமே டீ மெண்டலு. போங்க அடுத்த ஷோக்கு ரெடி ஆகுங்க. நல்ல ஆளுல கூட்டணும். உமா, நீ தானே டீ ரீல்ஸ் பண்ணுறேன் கிடந்து ஆடிட்டு கிடப்ப. ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டீங்க நம்ம இதை பார்க்கறதுக்கு. ஒருத்தனும் வர மாட்டான், காசு கொடுக்கணும்ல, ஊசியில பார்க்க தான் அலைவானுவேன். அது சரிப்பா, நாளைக்கு இட்லி கடையை போட்ட வேண்டியதான். புல்வெளி கொஞ்சம் பனித்துளி வந்து மோதுது அம்மம்மா. ஏங்க என்ன டீ? சிவா இன்னைக்கு தானே வாரேன்னா இன்னும் ஆளை காணோம். வரட்டும், இப்ப என்ன அவசரம்? வேலைக்கு போவாம அவன் பாட்டு கிடக்கான். மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காத. யாரோ போன மாதிரி இருந்ததே. இங்க ஒரு ஆள் போன மாதிரி இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஒரு ஆளு போல போட்டி என்னை பாட விடு. புல்வெளி எங்கு பனித்துளி வந்து மோதுது பாருமா. யாரோ கிச்சனுக்கு போன மாதிரி இருந்ததே. I am back. Angel is back. வந்துட்டேன், உங்க பழைய ஏஞ்சல் வந்துட்டேன். சோறு காவு. போதும் இவ்வளவு நாளா இருந்ததெல்லாம் போதும். குழந்தை பிறந்தாச்சு, இனி பழையபடி நெட்டவழி கூட சேர்ந்தது ஆட்டம் போட வேண்டியதா. ஒரு கையில சோறு, ஒரு கையில குழம்பு. காமாட்சி வீட்டு குழம்பு ருசியா இருக்கும். யாருது ஏஞ்சல் மாதிரி இருக்கு? இல்ல எனக்கு தான் கண்ணு சரியா தெரியலையா? என் நெல்லு வெட்டப்பள்ளி காமாட்சி, அவளே மாதிரிதான் தெரிஞ்சது. குழம்பு சட்டியை காணுமே. ஏங்க நிம்மதியா பாட கூட விட மாட்டா பேய். என்ன டீ? ஏங்க, நீ ஏஞ்சல் இருக்காளா? நம்ம வீட்டு குழம்பு சட்டியை திருடிட்டு ஓடுதா? ஆமா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனர் ஏஞ்சலு உன் வீட்டுல குழம்பு சட்டி திருடிட்டு போறா. சும்மா அபாண்டமா பழி போடாதப்ப. நேசமா அவதான் நான் என் கண்ணால பார்த்தேன். அவ பெரிய பணக்காரி, இவ வீட்டுல குழம்பு சட்டி திருடுவாளோ? என்ன மனசு நம்ம மட்டுக்கார சாப்பிட போட்டு வச்சிருந்த சோறையும் குழம்பு சட்டி தீட்டு போறாளே, நான் என்ன செய்வேன்?